நேரமே போக மாட்டேங்கி என்ன பண்ணனே தெரில. சும்மா வீட்டில் கிடந்த மாதிரியே இருக்கு. இந்த 100 நாள் வேலைக்காச்சும் போகலான்னு பார்த்தா வேலையும் இல்லை. ரொம்ப தூரத்தில் கொண்டு போட்டு வச்சிருக்காவே. எங்கேருந்து போகிறது? இப்படி எவ்வளோ நேரம் தான் இங்கே அங்கேன்னு மாறி மாறி உட்கார. ஏதாச்சும் வாய்க்கு ருசியாக நல்லா திங்கணும் போல இருக்கு. செய்யறதுக்கும் ஆச்சலாக இருக்கு. யாராச்சும் நல்லா செஞ்சு தந்தாங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா திங்கலாம். நம்ம தலையெழுத்து நம்மளே செஞ்சு நம்மளே திங்க வேண்டியதாக இருக்கு. அடிக்கடி ஏதாச்சும் விசேஷம் வந்தால் தான் நல்லா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரிவே அது செஞ்சு இது செஞ்சுன்னு கொண்டு வந்து தராளுவே. நல்லா தின்னுக்கிடலாம். இப்போ பாரு, இந்த டிசம்பர் மாதம் இன்னும் ஒரு விசேஷம் இன்னும் எதுவும் வரல. ஏதாச்சும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிறிஸ்மஸ் வந்தாச்சும் கேக்கு கீக்குன்னு ஏதாச்சும் கிடைக்கும் திங்கலாம். அதுக்கு இன்னும் நாளும் கிடக்கு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. ரொம்ப போர் அடிக்குப்பா. இது என்ன கையில மீனோட வரா? ஏ இழுவ, ஏ சின்ன பொண்ணு என்னடி? இழுவ என்ன மீனா வாங்கிட்டு வரா? ஆமா சின்ன பொண்ணு, மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்து பத்துக்க. என் பெரிய வேற வீட்டுல இல்ல, வெளியூருக்கு போயிட்டா பத்துக்க. அதான் எனக்கு மட்டும் தானே மீன்ட்டு சரி கொஞ்சம் சாலை மீன் வாங்க போவோம்னு பார்த்தேன். அங்க என்னடான்னா சாலை மீன் இல்ல, அதுக்கு பதிலாக அந்த வாழை மீனை தூக்கி தந்துட்டாரு. குழம்பு இங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு விட்டவே மாட்டேன்ட்டாரு அந்த மீன்காரு. வேற என்ன பண்ணன்ட்டு ஒண்ணுக்கு இல்லாம 3 வாங்கிட்டு வந்திருக்கேன் பேரு. இழுவ வாழை மீனா நல்லா இருக்குமேடி குழம்பு. ஆமாடி அப்படிதாண்டி அவரும் சொன்னாரு. நான் ஒரு நாளும் வாழை மீன் வச்சதே இல்லை பத்துக்கு, எனக்கு வைக்கவும் தெரியாது. நான் எப்பவும் சும்மா அந்த சாலை மீனை வாங்கி ஒரு 4-5 குழம்புல போட்டு 2-3 பொரிச்சு தின்னுக்கிடலாம்னு நினைச்சேன். கடைசியில் பேரு இவ்வளோ பெருசா இருக்கு, 3 மீன் இருக்கு, 350 ரூபா பத்துக்க. இது என்ன பண்ணனு தெரியல. இது அவளுக்கு நான் எங்க இருந்து குழம்பு வைக்க? எனக்கு இது குழம்பு ஒழுங்கா வைக்க தெரியாது. இவர் இந்த மீனை கழுவையும் தெரியாது பத்துக்க. ஆமா, வாழை மீன் கழுவ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சின்ன பொண்ணு, உனக்கு கழுவ தெரியுமாக்கும்? எனக்கு எங்க கழுவ தெரியும்? ஏ சின்ன பொண்ணு, உனக்கு கழுவ தெரியும்னா கொஞ்சம் சொல்ல. கொஞ்சம் கழுவி எனக்கு குழம்பு வச்சு எனக்கு கொஞ்சோളം மட்டும் எனக்கு குழம்பு தந்தா கூட போகாத பத்துக்க, ஒரு ஆசைக்கு. மிச்சத்தை கூட நீயும் உங்க வீட்டுக்காரங்களும் வேணா சாப்பிடுங்க. நான் ஒருத்தி தான் பத்தியா. அதனால எனக்கு ஒரு 2 வேளைக்கு கொஞ்சோളം குழம்பும் ஒரு 2 பொரிச்ச மீனும் இருந்தா போதும். அப்படியா? இது நல்ல ஐடியாவெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு வேற கழுவ தெரியாது. சரி, எதை என்ன ஏதாச்சும் ஒன்று பண்ணி கழுவுவோம். ஏன் இழுவ, வாழை மீன் தானடி. எனக்கு நான் சூப்பரா கழுவி சூப்பரா குழம்பு வைப்பேன்டி. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? நீ நல்ல கழுவி நல்ல குழம்பு வச்சிருவியா? அப்போ இந்தா இதை வந்து நீ நல்ல கழுவி நல்ல குழம்பு வச்சு எனக்கு கொஞ்சோളം கொடுத்துட்டு மிச்சத்தை நீயே எடுத்துக்கடி. பாரா, இழுவைக்கு என்ன ஒரு தாராள மனசு. இல்ல சின்ன பொண்ணு, வாழை மீன் குழம்பு வேற நல்லா இருக்கும்னாவே நான் வேற வைக்க தெரியல. இதை என்ன பண்ண ஏது பண்ணு யோசிச்சிட்டே வந்தேன். அதான் நீ இருக்கல்ல, நீ இப்போ எனக்கு செஞ்சு தந்தா கூட எனக்கு போதும் பத்துக்க. மீனுக்கு காசு கூட தரான்டா, நானே கொடுத்துக்கிடுறேன். அடே எப்பா, இன்னைக்கு அதிர்ஷ்டமெல்லாம் கொட்டுன்னு கொட்டுது போலயே. இழுவையா இது ஒரு பொருள் ஓசியில தர மாட்டா. இன்னைக்கு வேற 3 வாழை மீனை தந்திருக்கா. அதுவும் 350 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கையில எல்லாம் தந்திருக்கா. இந்தா சின்ன பொண்ணு, மீனை பிடி, குழம்பு வச்சுட்டு ஒரு ஃபோன் மட்டும் போடு, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆ சரி இழுவே. சின்ன பொண்ணு கொஞ்சம் காரசாரமா வை சரியா, அப்பதான் எனக்கு பிடிக்கும். வைக்கிறேன், நீ போ. நான் உனக்கு குழம்பு வச்சுட்டு போன போடுறேன். சரி சின்ன பொண்ணு. எப்பாடா இன்னைக்கு வேலை இல்லை. இந்த சின்ன பொண்ணு தலையில மீனை கட்டியாச்சு. குழம்பு மட்டும் வச்சு தந்தனாக்கி நல்லா தின்னுக்கிடலாம். மீன் குழம்பு வைக்க தெரிஞ்ச மாதிரி மீனை வேற வாங்கியாச்சு. இந்த மீனை எப்படி கழுவணும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ஒன்றும் தெரியாது. நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு வச்சோம். ஆசைப்பட்டு வாங்கியாச்சு. குழம்புக்கு ஆசைப்பட்டு ஓசிலனோன்னு சரி கிடைச்சா போச்சுன்னு வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண ஒன்றும் தெரியலையே. இந்த மீனை எப்படி கழுத? நாத்தம் வேற அப்படி ஒரு நாத்தலானா இருக்கு. சரி, முதல்ல சமையல் ரூமுக்கு போவோம். அங்க போய் யோசிச்சுக்கிடுவோம். இந்த மீனை எங்க இருந்து கழுவி எங்க இருந்து முடிக்கணும் தெரியலையே. என்ன நாத்தனாருது. முதல்ல சோப்பை போட்டு இந்த மீனை கழுவணும். பேசாம கம்ஃபர்ட்டை போட்டு லைட்டா கழுவிடலாமோ? வேண்டாம், முதல்ல வேணா சோப்பை போட்டு கழுவுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப வாடை அடிச்சுன்னா லைட்டா கம்ஃபர்ட்ல முக்கி எடுத்துட வேண்டியதுதான். இந்த இரும்பு நாரை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சனாக்கி மீன்கள் உள்ள செல்லு அழுக்கு எல்லாம் வந்துடும். அடே எப்பா, மீனில் உள்ள அழுக்கெல்லாம் எவ்வளவு அழகா வந்துட்டு மீன் பார்க்க சும்மா பல பலன்லாம் இருக்கு. இனிமேட்டு இந்த மீனை குட்டி குட்டி துண்டா வெட்டி நல்ல குழம்பு வச்சு கொஞ்சோல வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். மீன் குழம்பு வாசம் அது மணக்க வீசம். அடே எப்பா, இது நான் வச்ச மீன் குழம்பா? அப்படி ஒரு வாசம்லாம் அடிக்கி. நல்ல மண் சட்டியில மீன் குழம்பு வச்சோடனே அப்படி ஒரு டேஸ்டெல்லாம் இருக்கு. சாப்பாடு பொங்கியாச்சு, மீன் குழம்பு நல்லா வச்சாச்சு. என்ன மீனை மட்டும் பொரிச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு சின்ன பொண்ணு ஒரு புடி அந்த இழுவைக்கு மட்டும் கொஞ்சோல மீனை கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம வாசியில தின்னுக்கிட வேண்டியதுதான். பாவம், அவள் கொடுக்கலன்னா அப்புறம் அவள் சண்டைக்கு வந்து விடுவா. என்ன ஏதோ ஒரு நல்ல வாசனையா அடிக்க? நம்ம வீட்டுல இந்த மாதிரி நல்ல வாசனை அடிக்காத. மீன் குழம்பு வாசமா எல்லாம் அடிக்கி. ஏன் சின்ன பொண்ணு, மீன் குழம்பு எங்க உள்ளதுடி இவ்வளோ வாசம் அடிக்கி? யோ நெட்ட, என்ன கொழுப்பா? மீன் குழம்பு நான் தான் வச்சிருக்கேன். வாழை மீன் பத்துக்க. என்னது வாழை மீனா? என்ன சின்ன பொண்ணு சொல்றா? உனக்கு மீனே சரியா கழுவ தெரியாது, இதுல நீ மீன் குழம்பு வேற வச்சியாக்கோ? என்ன வாசனையா இருக்கு? யோ நெட்ட, எனக்கெல்லாம் எல்லாம் வைக்க தெரியும் பத்துக்க. பாத்தியா எவ்வளவு அழகா மீன் குழம்பு நல்லா மாங்காலாம் போட்டு வச்சிருக்கேன். வாசத்தை பாத்தியா? அடே எப்ப நல்ல வாசமாலாம் இருக்கு. இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிடும் போல எல்லாம் இருக்கு. யோ நெட்ட, எப்பவும் சாயந்தரம் 6 மணிக்கு தானே வருவா. இன்னைக்கு என்ன மத்தியானமே வந்துட்டா? சின்ன பொண்ணு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்து பத்துக்க. அதான் லீவ் போட்டு வந்தேன். எங்க வீட்டுக்கு வந்தோட மீன் குழம்பு வாசத்தை பார்த்த உடனே தலைவலியும் போயிட்டு எல்லாம் போயிட்டு. அதானே, நம்ம ஒத்தையில வச்சு நல்ல அவ்வளவு மீன் திங்கலான்னு பார்த்தேன். பங்குக்கு கரெக்டா வந்துட்டாப்ல.
சின்ன பொண்ணு வயிறு பசிக்குது. சீக்கிரம் கொஞ்சம் வந்து மீன் குழம்பு வச்சு நல்ல சாப்பாடு போட்டு வாயேன். நல்ல வாசனையா இருக்கு. இப்பவே ஒரு பிடி பிடிக்கிற போல இருக்கு. யோ போய் உட்காரு, எடுத்துட்டு வரேன். ச்சே, சின்ன பொண்ணு இந்த மீன் குழம்பு வாசத்துக்கே உனக்கு தங்க காப்பு செஞ்சு போடலாம். ஆமா, சும்மா இப்படி வாயிலே வடை சுட்டுட்டு நடக்காத. முதல்ல தங்க காப்பு பண்ணி போடுற வழியை பாரு போ. என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம், அதுக்குள்ள தங்க காப்பா பண்ணி போடுங்க. சரி, முதல்ல போய் நம்ம சாப்பிடுவோம். ஆச்சரியமாவுல இருக்கு, இந்த நெட்ட பையிலே குழம்பு வாசனை நல்லா இருக்குங்கானே. ஆச்சரியமா இருக்கு. சரி, மீன் குழம்பு எப்படியே வச்சாச்சு. சின்ன பொண்ணு உன் கை வண்ணமே கை வண்ணம் போ. சின்ன பொண்ணு வறுத்த மீனை சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. யோ நெட்ட இருயா, எனக்கு என்ன 10 கையா இருக்கு. ஒன்னொன்னா தான் எடுத்துட்டு வர முடியும். தான் எடுத்துட்டு வரேன். ஏற்கனவே தட்டுல 2 மீன் வச்சிருக்கேன். இதுல வேற வறுத்த மீன் வேணுமா? வறுத்த மீன் அப்படி பறந்துட்டுல திரியிறாரு. இவரே அவளுக்கு தின்னு காலி பண்ணிடுவார் போல. எனக்கு வேற கொஞ்சம் தான் இருக்கு. இந்த இழுவைக்கு வேற கொடுக்கணும். என்ன டேஸ்டா இருக்கு, என்ன இதா இருக்கு. இவ்வளவு அழகா மீன் குழம்பு வைப்பான்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். மர்மோளே எம்மா நீயாமா? எம்மா வாமா. என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கா? எனக்கு கையும் உடல காலும் உடல. எம்மா வாமா. அடே எப்ப நான் வந்த உடனே என் பையனுக்கு என்ன சந்தோஷம். ஐயா சாப்பிடுயா, சாப்பிடும்போது எழுந்தாதே சாப்பிடு. எம்மா என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கா? சொல்லவே இல்லை. ஒரு போன் போட்டுருக்கலாம், அவனுக்கு கூப்பிட வந்துருக்கலாமா? அதுக்கு என்னய்யா, நம்ம வீடு எனக்கு தெரியாதா என்ன? சின்ன பொண்ணு அம்மா வந்திருக்காங்க. என்னது, எங்க அம்மா வந்திருக்காங்களா? எம்மோ மர்மோளே எத்தே நீங்களா? என்ன மர்மோளே இப்படி சாக்காயி போய் நிக்கா? என்னத்தே சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கியது எடுத்து பண்ணு. கையும் உடல காலம் உடல. என்ன மர்மோளே, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? அப்படி இல்லத்தே. எம்மா உன்னை திடீர்னு பாக்கல, அதான் இன்ப அதிர்ச்சியில இருக்கா போல. உட்காருமா, நீ சாப்பிடுமா. சின்ன பொண்ணு அழகா மீன் குழம்பு வச்சிருக்கா. என்ன டேஸ்டா இருக்கு. அப்படியே மோனே. மர்மோளே எனக்கு ஒரு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க தே. கொண்டா அந்த மீனை. என்ன மர்மோளே இப்படி திரு திரு முழிச்சிட்டு இருக்கா? போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. எம்மா நீ திடுத்து வந்து நிக்கியா? அத அவ யோசிச்சுட்டே இருக்கா போல. இது கனவா நிஜமான்னு. மர்மோளே எல்லாம் நிஜம்தான் போ. ஏய்யா என்னையா இப்படி இழைச்சிட்டே இருக்கே? நல்லா அந்த மீன் துண்டை எடுத்து போட்டு தின்னு. பார்த்து 4-5 மாசத்துக்கு மேல ஆகுது, ரொம்ப இழைச்சி போயிட்டியே. மாமியா கிழவி வந்த உடனே எப்படி பத்த வைக்கிறது பாரு. இழைச்சு போயிட்டானா? இழைச்சி இவன் என்னைக்கு குண்டாருனா? இவன் இழைச்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்மளே ஓசியில மீனை வாங்கி இங்க குழம்பு வச்சா முதல்ல இருந்து நெட்ட பையன் வந்தான். ரெண்டாவது இந்த மாமியார்ல வந்திருக்கு. இவ அவ்வளோ இருக்குமே மீன் பத்தாத. நான் என்ன பண்ணுவேன்? எம்மா அப்படிலாம் இல்லம்மா, நல்லாதாம்மா இருக்கேன். என்னையா நல்லா இருக்கேன்னு வாயில சொன்ன மாதிரி தான் இருக்கும், மனசுல இருந்து சொன்ன மாதிரி இல்லையம்மா. ஒரு மாதிரி இல்லாம இருக்கா, மூஞ்செல்லாம் வாட்டமா இருக்கு. ஏமா? எம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சாப்பிடுமா நீ. எங்க உன் பொண்டாட்டி ஒரு தட்டு சோறு போட எவ்வளவு நேரம் ஆக்குறா பாரு. சின்ன பொண்ணு இந்தா வரேன். இவர் வேற சும்மா நொய்யு நொய்னு கத்திட்டு கிடப்பாரு. இவன் அம்மாக்காரியை பார்த்த உடனே இன்னும் கூட கொஞ்சம் ஆடிட்டு கிடப்பாரு. எத்தே எந்தாங்கத்தே. என்ன மர்மோளே ஒரு தட்டு சோறு போட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? என்ன அந்த சோம்பேறி கழுதியாதான் இருக்கா போலயா? விறு விறு வேலை நடக்காண்டா. இந்தாங்கத்தே சாப்பிடுங்கத்தே. ஏயா என்ன உன் பொண்டாட்டி என்ன சுறுசுறுப்பா இல்ல போலயே? காலையில 10 மணி வரை என்ன உறங்குவா போலயே? எம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சாப்பிடுமா. மாமியா கிழவி இருக்குடி, உனக்கு இருக்கு. இன்னும் எத்தனை நாளுங்க இருக்க போகும்னு தெரியலையே. நம்மளை போட்டு வாட்டி வதக்கி எடுத்துருமே. காலங்கத்தால எழுப்பி விடும், கோலம் போடும், சாணியை தொலைக்க சொல்லுவோம், என்னெல்லாம் பண்ண சொல்லுமோ தெரியலையே. குழம்பு பரவாயில்லாம தான் இருக்கு. ஒரு உப்பு இல்ல, காரம் இல்ல. என்னத்தை போட்டு குழம்பு வச்சாலும் தெரியல. எம்மா நல்லாதானமா இருக்கு. ஆமா, உனக்கு இப்படி உப்பும் காரம் இல்லாம போட்டு ஆக்கி போட்டு போட்டு உன் நாக்கு அந்தால கெடுத்து வச்சுட்டா போல. உனக்கு ஒண்ணும் தெரியல. கிழவி பின்னாடியே இருந்து ஒரு எத்து விட்டேன்னா எங்க போய் விழுவான்னு எனக்கு தெரியாதுக்கு. என்ன மர்மோளே நீ வந்த அன்னைக்கே நான் உனக்கு குறை சொல்லக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். ஒரு கார் சரமா வச்சு கொடுக்காண்டா. அதான் என் பையன் இப்படி இழைச்சு போயிட்டான் போல. உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டுருக்கணும், அவர் காரமும் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்கணும். அப்படியாத்தே? சரிங்கத்தே, இனிமேட்டு நான் கரெக்டா பண்ணிடுறேன். என்னத்தை கரெக்டா பண்ண போறியோ? நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இப்படிதான் பண்ணி வச்சிட்டு இருக்கா. நான் எப்ப வாசம் ஒருக்கா வரேன். அன்னைக்கே உன் சாப்பாடு என்னால ஒரு வாய் கூட ஒழுங்கா சாப்பிட முடியல. என் பையன் எப்படிதான் சாப்பிடறானோ தெரியல. ஐயோ, என் அம்மா வேற சும்மா கிடந்த சங்க ஊதில கெடுக்கா போலயே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ்வளவு சண்டை பிடிச்சி செத்துருவாளோ போலயே. யோனிட்ட உன் அம்மாட்ட சொல்லி வச்சுக்க பாத்துக்க. அதால ஒரு குத்து விட்ட எனக்கு அவ்வளவுதான். சின்ன பொண்ணு ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா இருடி. உன் ஆத்தா கறி அமைதியா இருக்க சொல்லு. ஏயா என்ன அவளையே பாத்துட்டு இருக்கா? சாப்பிடுயா, 2-3 மீன் எடுத்து போட்டு சாப்பிடு. சின்ன பொண்ணு நீ சாப்பிடலையா? இவ்வளவு நேரம் இந்த நினப்பில்ல போல. இப்ப நீ சாப்பிடலையா? ஏயா அவ சமைக்கும் போதே அங்க 2-3 பிளேட் உள்ள இறக்கி இருப்பா. நீ சாப்பிடு. ஆமா, நான் 2-3 பிளேட் உள்ள இறக்குனேன்னு இவ கனமா வந்து பார்த்தா. என் மாமியா கிழவி உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. சே, நம்மளே ஒசியில மீனை வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்ல குழம்பு வச்சு டேஸ்டா திங்கலான்னு பார்த்தா இதுங்க ரெண்டும் நல்லா வெளுத்து கட்டுதே. ஆத்தாலும் மோவனும் எப்படி திங்குறாங்க பாரு. நம்மளுக்கு மிச்சம் வச்சாதான் உண்டு. அவ்வளவு மீனெல்லாம் போட்டு தின்னுட்டு அடக்காதே. ஏயா மீன் எடுத்து போட்டு சாப்பிடியா? என்னையா சோத்த போட்டு விரசிட்டு இருக்கா? அம்மா இது வாழை மீன் பத்தியா முள்ளா இருக்குமா, திங்கவே முடியலமா. என்னையா நீ இன்னும் மீன் திங்க தெரியாமையா இருக்கா? இரு அம்மா பிச்சு தரேன், நீ சாப்பிடு. சரிம்மா. இந்த பாரு அந்த தட்டுல உள்ள அவ்வளவு மீனே நீ தான் திங்கணும் பாத்துக்க. சும்மா ஒண்ணு திங்காம இப்படி இழைச்சு போயிருக்கா. உன் பொண்டாட்டி ஒண்ணு என்னதான் கவனிக்காலும் தெரியல.
என்னது தட்டுல இருக்க அவ்வளவு மீனையும் இந்த நெட்ட பைய திங்கணுமா? மொத்தமே அவ்வளவுதான் இருக்கு. இதுல வேற இந்த இழுவைக்கு வேற கொடுக்கணும். இது இதுங்களே தின்னு தீத்துறோம் போலயே. 350 ரூபாய்க்கு மீனை வாங்கி இந்த ஆத்தால மோனும் ஃபுல்லா தின்னு தீத்துருவா போலயே. குழம்பு நல்லால உப்புள்ள காரம்னு சொல்லிட்டு உட்காந்து முழு கெட்டு கெட்டுது பாரு. இந்த சின்ன பொண்ணு வேற கோவமாலாம் இருக்கா. இவ வர்ற கோவத்துக்கு என்ன காப்பில எல்லாம் விஷத்தை போட்டுருவா. என்ன பண்ண? இதுங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எத்தனை நாள்ல மாட்ட போறோன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் சரிதா, ஹாய் விஷ்மிதா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் விஜி, ஹாய் இந்துமதி, ஹாய் சுபாஷ், ஹாய் மித்ரன், ஹாய் சாய் விவேகா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.